வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஒரு காஃபி கேக் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்டீமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறோமோ சேம் டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க வேணாம். நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதுனால இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் டோட்டலாக 1/2 கப் அளவுக்கு இது வரைக்கும் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே நல்லா செட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை வச்சுருக்கேன். இப்போ நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் வரும்போது தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாத் வச்சு லிட்டை கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 25 to 30 மினிட்ஸில் இந்த கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. நான் பவுடர் சுகர் வச்சு மேலே டஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த காஃபி கேக் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.